அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த மூட்டு வலின்றது பெரிய பிரச்சனையா இருக்கு. நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கு. ஒருத்தர் ரெண்டு பேர் கிடையாது. ஆண்களுக்கு இருக்கு, பெண்களுக்கு இருக்கு. ஒரு 25 வயசு 30 வயசு கூட அந்த வலி வந்து கஷ்டப்படுறாங்க. இனி ஒரு சில நரம்பு கால் பெண்டாகி நடக்கிறாங்க. இப்படி பல வகையான மூட்டு வலிக்கு இதுக்கு டெஸ்டிங் எப்படின்ற நீங்க ஒன்று தெரிஞ்சுக்க வந்து மூட்டு வலி இடத்துல நீங்களே அமுக்கி பாருங்க. அந்த மூட்டு வலிக்கு சதை பயிர் வந்து அமுக்கணுன்னே வரும். இப்படி அந்த மசில்ஸ் அப்படி அமுக்கினீங்கன்னா இப்படி அமுக்கின உடனே வந்து குழி வெளியே இருந்துச்சு. இப்படி வெளியே வந்துச்சா பிரச்சனை. அது வந்து வாயினால் கூட மூட்டு வலி. இப்படியே அமுக்கி பிடிச்சனேவோ குழி மறையாமல் நின்றுச்சுன்னா அது வந்து நீர்னால அந்த நீர் வலி சொல்லுவோம். நீர்னால அந்த வலி அப்படியே குழி நின்றுச்சுன்னா இது எந்த வழி நம்ம தெரிஞ்சுக்கங்க. தெரிஞ்சுட்டு அதுக்கான விஷயங்கள் நம்ம செய்யலாம். சரியா? இந்த மூட்டு வலி சரியாகிறது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா எல்லாரும் உடனே வந்து இன்னைக்கு போட்டு நாளைக்கு சரியாக போகிறல. ஏன்னா இந்த மூட்டு ஒரு சில பார்த்தீங்கன்னா தேய்மானம் ஏற்பட்டிருக்கு. மூட்டில் தேய்மானம் இருக்குது. ஒரு சில ஜவ்வு விலகி இருக்குது. இன்னும் ஒரு சில ரத்த ஓட்டம் சீராக இல்லாமல் இருக்குது. இன்னும் ஒரு சில நரம்புகள் அந்த வலி இருக்குது. இப்படி பல வகையான வலிகள் இருக்குது. இந்த வலி இருக்கும்போது இந்த மூட்டுகளில் வலி அந்த நீர் தேக்கம் ஏற்படுது. இன்னொரு சில பார்த்தீங்கன்னா கிட்னி சரியாக ஃபங்க்ஷன் இல்லாமல் இருக்கும். அப்போ வந்து நீர் தேங்கி அதனால வலி வர வாய்ப்பு இருக்குது. இப்படி பல காரணங்கள் இருக்கனால நமக்கு எந்த காரணம் தெரிஞ்சுட்டு அதுக்கான மருத்துவ உதவி பண்ணும்போது அது முழுமையாக குணப்படுத்த முடியும். இது வந்து நம்ம தற்சமயத்துக்கு நீங்கள் நினைக்கிற கேட்குற அந்த மாதிரி வலி எனக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த ஆயில் செஞ்சு பயன்படுத்திங்கன்னா ஒரு வலி போயிடும். அது மருத்துவரை பார்த்து சரியாக தெரிஞ்சுட்டு அதை முழுமையாக சரி பண்ணும் பொழுது உங்களுக்கு அந்த முழு வலி குணமாகி பெரிய பாதிப்பை தடுக்கலாம். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அப்படி இந்த லேச வலி வந்து விட்டுட்டு பின்ன பார்த்தீங்கன்னா அது வந்து சர வாங்கின்னு சொல்லி பெரிய நிலையப்படுத்தி விட்டுறது. ஏன்னா அந்த முதல் சரியாக கவனிக்க நிலை தான். ஃபஸ்ட்டே கரெக்டாக கவனிச்சிட்டோம்னா அது வர தவிர்க்கலாம் வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து வலி வந்தோடனே வந்து நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். முடியலைன்னா உங்கள் அருகில் இருக்க மருத்துவரையோ அல்லது இந்த தொடர்பு கொண்டு எங்கள் மருத்துவ வைத்தியசாலை தொடர்பு கொண்டு அவங்கள்ட்டையும் பேசி யார்கிட்ட பேசி சீக்கிரம் வலியை போகிற வழியை பாருங்கள். ஏன்னா இந்த முட்டு வலி சாதாரண விஷயமே இல்லை. அதனால பெரிய விஷயம் நிறைய விஷயம் தடைப்படுது. நமக்கு மனசு கெட்டு போகுது, உடல் கெட்டு போகுது, நம்ம ஒரு வேலை தொடர்ந்து கரெக்டாக செய்ய முடியல. அப்படி பல விஷயங்கள் நடக்குது. அது சரிப்படுறதுக்கான விஷயங்கள் தேடிட்டு இயற்கை உணவை பயன்படுத்தி அதை சரிப்படுத்தலாம். இதுக்கு வந்து நம்ம இப்போ தைரியம் சொல்கிறோம். அந்த தைரியத்தை நீங்கள் செஞ்சு பயன்பெறுங்க. முடியாதவங்க நம்ம வைத்தியசாலையில் அந்த தைரியம் கிடைக்கும், வாங்கி பயன்படுத்திக்கலாம். இதை வந்து நீங்களே தேய்ச்சிக்கலாம். இல்லை மசாஜ் பண்ணணும்னா நம்ம வைத்தியசாலையில் மசாஜ் பண்ணி அதை சரி பண்ணி கொடுப்பாங்க. அப்படி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நிறையா பெண்கள் சொல்லும்போது ஒரு 4 வயசுக்கு மேலே தான் அவங்களுக்கு வெயிட் உடம்புல அதிகமாகி தான் அது மூலமாக தான் அவங்களுக்கு வந்து இந்த பிரச்சனையே வர வாய்ப்பு அமையுது. எலும்பு தேய்மானம் ஏற்பட்டு ஜவ்வு விலகி இதனால் வலி வருது. அந்த பெண்கள் வந்து கொஞ்சம் கவனமாக உணவுல இருந்து கொஞ்சம் நீங்கள் கவனம் செலுத்துனீங்கன்னா இதை தவிர்க்க முடியும். இந்த வலி இருக்கவங்க பயன்படுத்துகிற உணவு பார்த்தீங்கன்னா காலையில் பார்த்தீங்கன்னா பாசி பயிறு முளைக்கட்டியது, அதே மாதிரி முளைக்கட்டிய கம்பு, ஒரு துண்டு தேங்காய் சில்லு, கொஞ்சம் வெல்லம், பச்சை நிலக்கடலை, இந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்தினா உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஏன்னா உடல் வந்து வாயு தேங்காமல் இருக்கும். அதே மாதிரி மதிய உணவுன்ற போது குதிரைவாலி, சாமை, திணை, வரகு இந்த மாதிரி இயற்கை உணவுகளை சிறுதானிய உணவுகளை பயன்படுத்தி ரொம்ப சிறப்பாக இருக்கும். இரவு உணவு கண்டிப்பாக பழங்களை மட்டும் பயன்படுத்துங்க. இதெல்லாம் 7 மணிக்கு முன்னாடி சாப்பிட்டு முடிங்க. காலையில் 6 மணிக்கு மேலே சூரிய உதயம் இருக்கும்போது உணவுகளை ஆரம்பித்து அந்த இரவு 7 மணிக்கு முன்னாடி உணவுகளை முடித்து பயன்பெறுங்க. இந்த மாதிரி வலி வராமல் பார்த்துக்கல. சின்ன சின்ன வலிகள் தான். அது வந்து இதுக்கப்புறம் சின்ன சின்ன பயிற்சிகள் பண்ணும்போது அந்த வலி குறையும். உங்களுக்கு வலி குறைஞ்ச பின்னாடி நீங்கள் பயிற்சியை பண்ண முடியும். இது மாதிரி முடிஞ்சவங்க எல்லாம் செஞ்சு பயன்பெறுங்க. முடியாதவங்க வைத்தியசாலைக்கு வந்து பயன்பெறுங்க. நன்றி.